நமக்கு எப்பவுமே எது நடந்தாலும் ஒய் ஒய் அப்படின்னு தான் கேட்போம். ஏன் ஒய் நாட் அப்படின்னு கேட்க மாட்டேன்றோம். இங்க தியான பாதையில வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா ஆயிடும், நல்லது நடந்துரும். உண்மையில பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நிகழ்வுகள் அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த நிகழ்வுகளை புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய மனசு நமக்கு வந்துடும். இது ஏன் நடக்குது, இது எதனால நடக்குது அப்படிங்கிற புரிஞ்சு கொள்றது வரும். இதுல உண்மையில ஒரு பியூட்டி என்னன்னா, எப்பெல்லாம் நீங்க புரிந்து கொள்கிறீங்களோ, இதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களோ, அந்த நேரத்துலதான் அது மாறவும் ஆரம்பிக்குது. நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் அப்படின்னா அது மாற மாட்டேங்குது. சில பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல அவர் ஹஸ்பண்ட் ஒரே டார்ச்சர், இல்ல நம்ம ஒய்ஃப் எனக்கு ஒரே டார்ச்சர் பண்றாங்க, இல்ல பிள்ளைங்க பண்ணிட்டே இருக்காங்க, என்னால அதை ஏத்துக்கொள்ளவே முடியல, என்ன சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க, ஒரு குடும்பம் நல்லதுக்குன்னா கூட அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது வழக்கமா நிறைய நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். இல்ல உடல் வியாதி கூட எடுத்துக்கலாம். நான் ஒண்ணுமே தப்பு பண்ணல, எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு. எவ்வளவோ தப்பு பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்லாதான் வாழ்றாங்க. இதெல்லாம் நமக்குள்ள உள்ள ஓடுற எண்ணங்கள் தான். இதுல நம்ம அந்த புரிந்து கொள்றுதல் அப்படிங்கிறது தியானம் மிகப்பெரிய டூல்.